வணக்கம் மக்களே, நான் உங்கள் விஜய் ஆதிஷ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா மதராசி ட்ரெய்லரை பற்றி பார்ப்போம். இந்த ட்ரெய்லர் வந்து 2 நாள் ஆகுது. இப்போ ஏன்டா இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரெய்லரை பற்றி நிறைய பேர் டீகோட் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சி வீடியோ போடல. பட் ஆனால் நிறைய பேர் போட்டாங்களான்னு கேட்டால் கிடையாது. சரி, ஓகே, நம்மளை பொறுத்தவரையும் நம்ம ஒரு சில விஷயங்களை பற்றி பேசுவோமே அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. சரி, ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ட்ரெய்லர் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தவரையும் ஒரு 50-50 தான் வந்து சொல்லுவேன். ரொம்ப நல்லா இருந்தது, ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஒஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன். பட் ஏதோ ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அந்த ட்ரை பண்ண விஷயம் ஒர்க் அவுட் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டால் எனக்கு பெருசாக வந்து இந்த ட்ரெய்லர் வந்து எடுக்கலை அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். என்ன பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணலை இந்த படம். ஏன் படம்னு சொல்கிறத விட ட்ரெய்லர், அதாவது இந்த ட்ரெய்லரை பற்றி பேசுறதுனால ட்ரெய்லர் அப்படின்னு வந்து சொல்லிடலாம். ஏன் என்னாச்சு அப்படின்றத கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு பொதுவாக ஒரு ட்ரெய்லரை பார்க்குறோம் அப்படின்னும் போது அந்த ட்ரெய்லரில் வந்து ஒரு கோர் கான்செப்ட் அப்படின்றது வந்து இருக்கணும். உதாரணத்துக்கு ஒரு ட்ரெய்லர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த ட்ரெய்லரில் கதையை சொல்லலை அப்படின்னாலும் அந்த கதைக்கான மெயின் கான்செப்டை வந்து ஓரளவுக்காச்சும் நமக்கு புரிய வைக்கணும். அப்போ தான் படம் இப்படி தான் இருக்க போகுது போல், இதை பேஸ் பண்ணி தான் படம் இருக்குது போல் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் போய் படத்தை பார்ப்போம். ஆனால் இந்த ட்ரெய்லரை பொறுத்தவரையும் ஒரே ஒரு கான்செப்ட், அதுவும் வந்து ரொம்ப லைட்டாக வந்து டச் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இந்த வெளியில் இருக்க ஒரு சில இல்லீகல் வெப்பன்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதை வந்து இம்போர்ட் பண்ணுற மாதிரி, அதாவது மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து ட்ரெய்லரில் வந்து சிம்பிளாக வந்து காமிச்சிருக்காங்க. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த இல்லீகல் வெப்பன்ஸ், அதாவது இதெல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டன்ற மாதிரி ஒரு சென்டென்ஸ் மாதிரி ஒன்று பேசுவாங்க வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு சில சின்ன சின்ன இதை தாண்டி பெருசாக நமக்கு அந்த கோரே என்ன அப்படின்றது தெரியல. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம மதராசி அப்படின்னு பார்க்கும்போது படம் வந்து ஒரு லவ் ஸ்டோரியாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படி இப்படின்னு இனிஷியலாக வந்து போச்சு. அண்ட் இதுக்கப்புறமும் வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு சில ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து ரிவீல் பண்ணாங்க. ஸோ ருக்மணி அண்ட் எஸ்கே அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது நல்லா இந்த ஒரு கப்புள்ஸ் மாதிரி இந்த லவ் பண்ணுற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் அந்த ஃபோட்டோஸ்லையும் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு படமா இல்லை இந்த மாதிரியான ஒரு படமா இல்லை எங்கே இது எப்படி போக போகுதுன்ற ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது இருக்கு. அண்ட் அதே மாதிரி ட்ரெய்லர் அப்படின்னு வந்தாலே நம்ம எல்லாருமே வந்து டிஃபால்ட்டாக ஆசைப்படுற ஒரு விஷயம், அந்த ட்ரெய்லர் கட்ஸோட அந்த பிஜிஎம் வந்து மர்ஜ் ஆகி டக்கு 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 டக்குன்னு ஓடணும். பட் அது என்னமோ இந்த ட்ரெய்லரில் வந்து எனக்கு எங்கேயோ வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நம்ம ஒரு ட்ரெய்லர்னு எடுத்துக்கிட்டோம் வச்சுக்கோங்க, ஒரு கூலி எடுத்துக்கோங்க, ஒரு மாஸ்டர் எடுத்துக்கோங்க, ஒரு லியோ எடுத்துக்கோங்க, ஏன் ஒரு ஜெயிலரை கூட எடுத்துக்கோங்களேன். அந்த ஹீரோ பேசுகிற ஒரு சில டைலாக்ஸோட அந்த பிஜிஎம் வந்து சிங்க் ஆகி வரும்போது நமக்கு வந்து நல்லா இருக்கும். பட் ஆனால் இந்த பிஜிஎம், அதாவது இந்த ட்ரெய்லரில் வந்த பிஜிஎம் வந்து டக்கு டக்குன்னு வந்து புதுசாக ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து எடுக்குதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ மேபி அந்த இன்ட்ரெஸ்டிங்காக இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு விஷயமும் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் ஆப்வியஸாக இந்த ட்ரெய்லரில் மொத்தமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ஃபைட் சீக்வன்ஸ் தான். ஸோ மேபி ஒரு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம இப்போ வந்து எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டாக இருந்துருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூலி படம் எடுத்துக்கோங்களேன். ரீசெண்டாக கூலி படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ படம் வந்து ஏ சர்டிஃபிகேட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெளியில் பயங்கரமான ஹைப் ஆகிடுச்சு. ஓகே, லோக்கி படம் அப்படின்னும் போது இந்த தலை வெட்டுற சீன்லாம் வந்து இருக்கும். ஸோ ப்ரூட்டலாக இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் இருக்க போகுது அப்படின்னு போய் பார்த்தா நார்மலாக இருக்க பேட்டர்னை தாண்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வைலன்ஸ் இருந்துச்சு. விக்ரம் படத்தில் இருந்த வைலன்ஸ் கூட இந்த படத்தில் கிடையாது. பட் ஸ்டில் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் எங்கேயோ ஃபெயில் ஆகிடுச்சுன்ற மாதிரி நான் பர்சனலாக வந்து ஃபீல் பண்ணேன். அதாவது ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு ஒரு ஹைப் ஏறிடுச்சு இல்லையா. அதுக்கப்புறம் போய் படம் பார்க்கும்போது அந்த இது வந்து பெருசாக வந்து எடுக்கல. சரி, ஓகே, அதையும் விட்டுருங்க. இந்த படம் பார்க்கும்போது ஃபைட் சீக்வன்ஸ் நிறைய இருக்குது. வைலன்ஸ் மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து காமிக்கிறாங்க. நீங்கள் டீசரில் பார்த்தீங்கன்னா அப்போ சிவகார்த்திகேயன் கையெல்லாம் முறுக்கிக்கிட்டு தலையெல்லாம் ஒரு மாதிரி இந்த நட்டு உடச்சிக்கிட்டு ஒரு மாதிரி வருவார். ஸோ அங்கேயே வந்து நமக்கு ஒரு பெருசாக ஒரு சீக்வன்ஸ் வந்து இருக்க போகுதுன்னு தெரியுது. அண்ட் அதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரத்தமும் வந்து அங்கங்கே வந்து காமிக்கிறாங்க. சரி, அதை விடுங்க ஓரமாக. மிக்சட் ஆஃப் எமோஷன் இருக்கணும். இந்த ட்ரெய்லரில் எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு எமோஷன் தான். ஒரு பாம் பிளாஸ்ட் நடக்குது, அதுக்கப்புறம் வந்து ஒரு 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 விதமான ஒரு பேட்டர்னாக வந்து படத்தில் வந்து ரொம்ப விறுவிறுன்னு போகிற மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுதான் ஒரு சின்ன இம்பேக்ட். எங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு விஷயம் ஆயிருக்குன்ற மாதிரி ஹீரோ ரியாக்ட் ஆகிருப்பார் போல். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் வந்து கன்வே ஆச்சு. மற்றபடி லவ்வுக்கான ஒரு சில சீக்வன்ஸ், ஹீரோ ஹீரோயின் இருக்க ஒரு சில இதெல்லாம் ட்ரெய்லரில் வச்சாலுமே அதில் என்ன பண்ணுறாங்க, அது எப்படி வந்திருக்கு எடுக்கலை. ஸோ அதுவுமே வந்து கொஞ்சம் ஒரு ஃப்ளாவாக வந்து சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா காமெடி இருக்குது, எமோஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவம் வர மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் அதிர்ச்சி ஆகிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது, சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயம் எதுவுமே வந்து இந்த ட்ரெய்லரை பொறுத்தவரையும் வரல. அதனால தான் இவ்வளோ பிளெயினாக இருக்குது. அதனால தான் 50-50ன்னு சொல்கிறேன். ஏன்னா பெருசாக எடுக்கல அப்படின்னு சொல்லி ரொம்பவும் வந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸ் அந்த இதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி எங்கள் பேட்டர்ன் இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தாண்டி நாங்கள் இதை வச்சு தான் படம் பண்ணியிருக்கோம் அப்படின்ற எந்த ஒரு இதுவுமே வந்து அவங்க பெருசாக வந்து
ரிவீல் பண்ணலை. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். என்னை பொறுத்தவரையும் இந்த ட்ரெய்லருக்கு நான் ஒரு மார்க் கொடுக்கணும் 10க்கு அப்படின்னா 5 கொடுப்பேன். 5 வந்து பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஓவர் ஹைப்பை கொடுத்துட்டு படம் பார்க்கும்போது ஐயே என்னடா இது அப்படின்ற மாதிரி இது பண்ணாத அந்த ஒரு ஹைப்பும் ஏற்றலை. அண்ட் அதே மாதிரி ரொம்ப கேரக்டர்ஸ் ரிவீல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து சர்ப்ரைசிங்காக இல்லாமல் முன்னாடி ரிவீல் பண்ணுறதும் வந்து பண்ணலை. அண்ட் அதே மாதிரியான பேட்டர்னில் என்னென்னா அந்த கதையை சொல்கிறோம், ஐ மீன் அந்த கான்செப்டை சொல்கிறோன்னு கதையை சொல்லிடுவாங்க ஒரு சில ட்ரெய்லரில். ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம தேட்டரில் போய் பார்க்கும்போது ஏன்டா ட்ரெய்லரில் பார்த்தது ஏன்டா அப்படியே படமாக எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் கதையை தான் வந்து அந்த ட்ரெய்லரில் சுருக்கமாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய கான்ஃப்ளிக்ஸ்லாம் வரும். ஸோ அது எல்லாமே படத்துக்கு பாசிட்டிவ்ஸ் தான். மேபி இந்த மாதிரியான விஷயங்களை லைட்டாக வச்சு கொடுத்தா தான் நம்ம ஆடியன்ஸுக்கு புரியும்னு சொல்லி ஏதாச்சும் கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ அதுக்கு தான் பேலன்ஸ் 5 மார்க் வந்து இது பண்ணேன். அண்ட் இந்த ட்ரெய்லரை பொறுத்தவரை உங்களுக்கு எப்படி இருந்தது அண்ட் நீங்கள் இதை என்ஜாய் பண்ணீங்களா இல்லையான்ற மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க.